சார் இப்போ பார்த்தீங்கன்னா டிவிக்கு வந்து புதுசாக ஒரு நடைமுறை கொண்டு வராங்க. தேர்தல் பிரச்சாரத்தை வந்து டிஜிட்டல் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி எல்லா தொகுதியிலும் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடைமுறை சாத்தியம்தான்? நடைமுறைக்கு சாத்தியம் தான். நடைமுறைக்கு சாத்தியம் தான். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வளர்ச்சியில வந்து இது ரொம்ப ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் தான், தேவையான ஒண்ணுதான். அது செய்யக்கூடாதுன்னு இல்லை. இல்ல அது மட்டும் பண்றது சாத்தியமா? அது மட்டுமே பண்றது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவ்வளவா வந்து சரியான ஒரு நடைமுறை கிடையாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு பெரிய பேரிடர் காலத்துல இல்லையே, இப்போ கொரோனா காலத்திலேயே இருக்கும் இல்லையே. இல்ல இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய இடத்துல தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க டிஜிட்டல்ல போறத வந்து அந்த அளவுக்கு மக்கள் ரசிக்க மாட்டாங்க. அது ஒன்னாத்த பிரச்சாரமா இருக்கலாம். அது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். டெக்னாலஜி இருக்கு நம்மள்ட்ட, எல்லா இடத்துலயும் இங்க உட்காந்துக்கிட்டே ஒரே டைம்ல எல்லாருக்கும் நீங்க பண்ண முடியும். டெய்லி கூட பண்ணலாம். அது ஒரு இதா இருக்கணும். அதே நேரம் இந்த டைரக்ட் பிரசன்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப இம்பாக்ட். அதுதான் பயங்கரமா இம்பாக்ட் பண்ணுவோம் மக்களை. ஏன்னா நான் தன்னோட தலைவனை நேரா பார்க்கணும்னு தான் நினைப்பான். உங்களை இப்படியே பாக்குறதுன்னா உங்களை தெரியலே பார்த்துட்டு போயிடுவானே. அது ஒன்றும் இது இல்லையே எனக்கு. அப்போ நீங்க இந்த பொது வாழ்க்கைக்கு வரும்போது உங்களை நேரா பார்க்கணும் அப்படின்றதுதான் அதிகபட்சமான ஒரு உச்சபட்ச தொண்டனோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். ஒரு தடவையாவது தலைவனை பார்ப்போம் அப்படின்ட்டு. அதனாலதான் ஒரு மீட்டிங்னு அனௌன்ஸ் பண்ணின உடனே பாத்தீங்கன்னா ஈவினிங் வராருன்னா காலையில இருந்து சாயந்தரம் வர அந்த மொட்டை வெயில் அவன் நிக்கிறதே அதுக்குதான். டிவில எல்லா டிவிலையும் லைவ் போடுறான், நான் வீட்டுல உட்காந்தே பாத்துருவேனே. அதல்ல. அப்ப அந்த டைரக்ட் பிரசன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாதிரி வெற்றி கழக தலைவர் மாதிரியான ஒரு தலைவர்களுக்கு அது ரொம்ப அவசியம். மற்ற தலைவர்கள் கூட அவ்வளவு ஈர்ப்பு இருக்காது தொண்டர்களுக்கு. எங்க ஒரு மீட்டிங்ல பார்த்தா போதுன்ட்டு போயிடுவான். பட் இவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருந்த ஒரு நடிகர் அப்படின்றதுனால அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு மக்கள்கிட்ட. அந்த எதிர்பார்ப்பை நீங்க கொஞ்சமாவது ஃபில்அப் பண்ணும்போதுதான் அது வந்து அவங்களுக்கு ஒரு திருப்திகரமான மனநிலை உருவாக்கும். அது முற்றிலுமே நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட்டா மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க ஒருத்தரை ரொம்ப நேசிச்சுட்டு அது உங்களுக்கு மறுக்கப்படும் போது அதே அளவுக்கு வெறுக்கவும் செஞ்சிருவீங்க. இது மனிதனோட இயல்பு. அது சோ அது அந்த இடத்துக்கு இது கொண்டு போயிடக்கூடாது. அதனால முடிந்த அளவுக்கு உங்களுக்கு அவருக்கு வந்து தமிழக வெற்றி கழக தலைவருக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு, நிறைய இந்த கூட்டங்கள் நடத்துறதுல பிரச்சனைகள் இருக்குங்கிறத எல்லாருமே அறிந்த ஒன்றுதான். அதுல ஒண்ணு இல்லை. ஆனா அதையெல்லாம் சரி பண்ணி முடிந்த அளவுக்கு எப்படி போய் அந்த பிரசன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து யோசிக்கணும். அதை தவிர்த்துட்டு இதை அவாய்ட் பண்ணி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு இடத்துக்கு போயிட்டோம்னா இந்த மாதிரி பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு ஏமாற்ற மனநிலை வரும்போது அது வெறுக்கக்கூடிய மனநிலைக்கு கொண்டு போயிடும். அப்ப அதுக்கும் வந்து நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு 4 பாயிண்ட் கூட நீங்க வச்சுக்கலாம். தமிழ்நாட்டை ஒரு 4 பாயிண்டா பிரிச்சு கூட நீங்க அந்த பிரசன்ஸை கொடுக்கலாம். அதுல ஒண்ணும் இல்லை. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் உச்சபட்சத்துல இருந்த போது கூட அந்த காலத்திலேயே அவர் எல்லா ஏரியாவும் ஒரு டூர் போட்டிருக்காரு. ஜெயலலிதா மேடம் அவர்கள் கடைசி காலத்துல கூட உடல்நிலை சரியில்லாத காலத்துல கூட அந்த பிரச்சார டூர் ஒன்று போட்டு தான் பண்ணாங்க. தொடர்ச்சியா போய் மக்களை சந்திச்சுட்டு தான் வந்தாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு தமிழ்நாட்டோட தேர்தல் கல்ச்சர் இருக்கும்போது நாம அதை முற்றிலும் மாற்றி போறதுங்கிறது வந்து ஒரு சரியான இது கிடையாது. இது வந்து வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். டிஜிட்டல்ல போறோம்ன்றது ஒன்றும் இது கிடையாது. நம்ம கருத்துக்களை உடனே சொல்றதுக்கு வசதி தான். ஆனா அந்த நேரடியான பிரச்சாரம், நேரடியா மக்களை சந்திக்கிறது, நேரடியா அவங்க பார்வைக்கு நம்மளை உட்படுத்துறது மிக மிக அவசியம். ஏன்னா வெற்றி கழகம் மாதிரி ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட்சி நாளைக்கு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு சர்வேக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற கட்சி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களோட கைவிடாம அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு போனா மட்டும்தான் அந்த வெற்றி அவங்களுக்கு கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்ப 23ஆம் தேதி வேலூர்ல வந்து அவங்களோட அடுத்த மக்கள் சந்திப்பு வச்சிருக்காங்க. அதுல வந்து என்ன மாதிரியான அறிவிப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம்? அறிவிப்புகள் வந்து ஒவ்வொரு தடையும் மக்களும் சரி நாமளும் சரி நிறைய எதிர்த்தான் பாக்குறோம். ஆனா அது அங்க ஃபில்ஃபில் செய்யப்படுதாங்கிறது பார்த்தா கொஞ்சம் குறைச்சுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு ஒரு மீட்டிங்கை நடத்துறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்குதுன்னா அந்த 3 மணி நேரத்துக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கல. இது ஒரு பொதுவெளியில இருக்கிற ஒரு வருத்தமான ஒரு விஷயத்த நம்ம பதிவு. இன்னொன்னு இந்த 3 மணி நேரம் சொல்ல எனக்கு ஒரு கேள்வி. இந்த 12 to 3 இது சரியான டைமிங்கா பாக்குறீங்களா? நீங்க யாருமே அந்த டயத்தை சூஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல இப்ப இத பொறுத்தளவுக்கு வந்து இவங்க சூஸ் பண்ணல. இல்ல அவங்க அட்லீஸ்ட் அதை வேணும் எனக்கு வேற டைமிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமே. வேற டைம் கேட்டிருக்கலாம். அவங்க என்னன்னா அவங்க வந்து பொதுவா என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு இந்த கிரௌட் அதிகமா வந்துரும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஹாலிடேஸை வந்து மறுக்கிறாங்க. காவல்துறை வந்து ஹாலிடேஸை அலோவ் பண்ண முடியாதுன்றாங்க. சாட்டர்டே சண்டேஸ் முடியாது. அப்ப வீக் டேஸ்ல தான் பண்ணணும். வீக் டேஸ்ல பண்ணும்போது நீங்க மார்னிங் ஹவர்ஸ் சூஸ் பண்ண முடியாது, பீக் ஹவர்ஸா மாறும். ஈவினிங் ஹவர்ஸும் பீக் ஹவர்ஸா மாறும் முடியாது.
அப்ப இடைப்பட்ட அந்த கூட்டங்களுக்கு எப்ப பண்ணா குறைவா வருமோ அந்த டைமிங்கை தான் காவல்துறை சூஸ் பண்றாங்க. இவங்க வேற வழி இல்லாம அதை நடத்த வேண்டிய சூழலுக்கும் வர்றாங்க. இவங்களும் அதை என்ன பண்றாங்கன்னா, சோ நம்ம ஒரு லிமிட்டட் இதுலயே வச்சு நம்ம அந்த பிரசன்ஸ் அப்படி பண்ணிடலாம். இப்போ மத்த கட்சி மாதிரி கூட்டத்தை நம்ம சேர்க்கணும், கூட்டத்தை பெருசா காமிக்கணும். கூட்டம் நடத்தும் போது பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கொடுத்த டைமை விட தாண்டி நீங்க கூட்டம் நடத்திட்டீங்கன்னு வழக்கு பதிவு பண்ணப்பட்ட கட்சிகள் நிறைய இருக்கு. இது நடைமுறையில பார்த்தது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, கொடுத்த நேரத்தை 3 மணி நேரம்னா அது ஒரு 3/4 மணி நேரத்துல கூட்டத்தை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. நான் இது உங்களுக்கு கிடைக்கிறதே ரொம்ப குறுகிய காலம். ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு இன்னொரு மீட்டிங்கே 10-15 நாளாவது நீங்க பர்மிஷன் வாங்குறதுக்கு. அப்ப அதுலயும் கொடுக்கறது ஒரு 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க மக்களுக்கு முழுமையா உங்களை வந்து நீங்க வெளிப்படுத்தணும், உங்க கருத்துக்களை சொல்லணும். உங்களுக்கு அதை எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லையா? அதை கூட இவங்க பண்ணலன்றது ஒரு வருத்தமான ஒரு பதிவு தான். ஏன்னா ஒரு மீட்டிங் வந்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துல முடிஞ்சிருக்கு. அதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கான செலவினங்கள், அதுக்கான மக்கள் வந்து காத்திருப்புங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு. அது ரொம்ப குறைவா குறைஞ்சிருது. அதையும் இவங்க சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி நீங்க கேட்ட மாதிரி அறிவிப்புகள் என்ன வரும், ஏன்னா தாவேகா பொறுத்த அளவுக்கு என்ன அறிவிப்பு வரும்னு நம்மளால எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ண முடியல. அவங்க என்ன பிளான்ல இருக்காங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன செய்யறாங்கன்றது ஒன்றும் நமக்கு புலப்படாம தான் இருக்கு. ஒரு ஹோப் இருக்கு, ஒரு பெரும் திரள் கூடுது, ஒரு பெரும் எழுச்சி இருக்கு, ஒரு மக்கள் சப்போர்ட் இருக்கு, ஒரு வாக்கு வங்கி கூட ஸ்டாண்டர்டா உங்களுக்கு ஏதோ ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அதுல மாற்று இல்லை. அதை எப்படி அவங்களுக்கு சாதகமா அதை பயன்படுத்திக்கிட்டு வெற்றியை வந்து கையகப்படுத்த போறாங்க அப்படிங்கிறது அந்த வெற்றி கழகத்தோட தலைவர் கையில தான் இருக்கு. வேற யாரையும் நம்ம சொல்ல முடியாது. அந்த தலைவர் தான் மொத்தம் அந்த வெற்றி கழகத்துக்கு அவரும் ஒற்றை முகம், ஒற்றை பவர். அப்ப அவர் தான் அதை டிசைட் பண்ணி இதை எப்படி எடுத்துட்டு போகணும், எப்படி இதை அறுவடை பண்ணணும். ஏன்னா இப்ப எதிர் முகாமுகள்லாம் எப்படி ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு, அதையெல்லாம் அவங்க நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே தானே இருக்காங்க. அப்ப அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்மளோட நகர்வுகள் எந்த அளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு போகணும், மக்களோட எதிர்பார்ப்பை எப்படி ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்க தான் டிசைட் பண்ணணும். வேலூர்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதான். இப்ப நம்ம எதெல்லாம் நம்ம வந்து குறையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவர் சரி பண்ணுவார் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். சரி பண்ணுவாருன்னு நம்புவோம்.